அனைவருக்கும் வணக்கம். இப்படி முட்டி போட்டு மண்டியிட்டு பிரார்த்தனை பண்ணுறதுன்றது எனக்கு தெரிந்த இந்த 30 வருடங்களுக்கு மேலாக விஜய் தெரியும். ஒவ்வொரு ஃபிலிமுடைய ஃபினிஷுக்கும் கடவுளை போய் பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு வர்றதுன்றது அவருடைய பழக்கம். அந்த கரெக்டாக இப்போ ஒரு நாள் தான் இருக்குது. ஸோ அவருக்கு கிடைக்கிற நேரத்தில் எந்த இடத்துல போகிறாரோ அந்த இடத்துல கரெக்டாக அந்த கேப் அவருக்கு அமைஞ்சது. உடனே சர்ச்சுக்கு போய் அவர் முட்டி போட்டு பிரார்த்தனை பண்ணியிருக்கார். இந்த பிரார்த்தனைன்றது வெறும் எலெக்ஷனுக்காக மட்டுமல்ல, ஒவ்வொரு திரைப்படமும் ரிலீஸ் ஆகும் பொழுது இதை அவர் தவறாமல் இந்த 30 ஆண்டு காலமாக அவர் பண்ணிக்கிட்டு இருக்கார். ஏன்னா அதுக்கு முன்னாடி எப்போதுலேருந்து பண்ணியிருக்காருன்றது எனக்கு தெரியாது. எனக்கு தெரிஞ்சதை மட்டும்தான் என்னால் சொல்ல முடியும். ஸோ இது இதுக்கு கூட கமெண்ட் அடிக்கிறாங்கன்னா அப்போது என்னன்னு சொல்கிறது அவங்கள? இன்னும் சரி, ஓகே, என்ன ஒரு வாரமாக நமக்கு தெரிஞ்சிடும் என்ன ரிசல்ட்டுன்னு. அதுக்கப்புறமா என்ன சொல்லணும்னு நினைக்கிறாங்களோ அன்றைக்கி அதை சொல்லட்டும். பட்டு நான் திருவண்ணாமலை கரெக்டாக கிரிவலம் முடிச்சுட்டு வரும்போது பிரசாதத்தை கொண்டு போனேன்னா அந்த விபூதியை வச்சேன்னா அடுத்த செகண்ட் அதை நெத்தியை காமிப்பார், விபூதி வச்சுருவேன். அதே மாதிரி அண்ணாமலையாருடைய தீப திருவிழா முடிஞ்சு எங்களுக்கு எல்லாருக்கும் அந்த மை பிரசாதம் ஒரு மாதத்துக்கு அப்புறம் கிடைக்கும். அந்த மை பிரசாதம் ஒரு சில வாட்டி அந்த சந்தர்ப்பத்தில் நான் போகும்போது கரெக்டாக என் கையில் மை பிரசாதம் இருந்ததுன்னா அந்த மை பிரசாதமும் அவருக்கு வைப்பேன். அதையும் வச்சுக்கிட்டு கேட்பார் என்ன அப்படின்னு. வேறு இந்த மாதிரி தீபத்துக்கு போயிட்டு வந்தேன், இதுதான் பிரசாதம் அப்படின்னார். அப்படியா, வெரி குட், வை அப்படின்னு. ஸோ இதுதான் அதுதான்ன்றது என்றைக்குமே அவருக்கு இருந்ததில்லை. இதெல்லாம் இப்போ வெளியே தெரியும் பொழுது அவர் பண்ணதை வீடியோ எடுத்து அதை ஃப்ளாஷ் பண்ணும்போது தான் இதை ஒரு சிலர் பேசுகிறதுக்கு யூஸ் பண்ணிக்கிறாங்க. அவதூறு வேறு எதில் வேணாலும் பரப்புங்க, சாமி கும்பிட்றதுல இல்லாமல் பரப்புவீங்க. ஐயோ, இவங்க பேசுனதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றி.